ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெனேடியன் யா சமையல். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான டே எங்களுக்கு. பார்த்திங்கன்னா நாங்களுக்கு சமையல் துவங்க போகுது. எங்களுக்கு கார்டன் ஒர்க் துவங்கிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் கார்டனில் என்ன வேலை தான் செய்ய போகிறோம்ன்றதை பார்க்கலாம் வாங்கோ. இப்போ பார்த்திங்களா பழைய சீசன், முதலாவது சீசனில் நாங்கள் நட்டு வச்சுருந்த கண்டுகள் எல்லாமே செத்துருச்சு வீட்டருக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்களோட கார்டனை. அதனால் நாங்கள் கார்டன் வேலையில் செய்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதனால் பழைய கண்டுகள் எல்லாத்தையும் நாங்கள் காய்ச்சி போயிட்டது எல்லாம் பிடுங்கி எடுக்க போகிறோம். எனது ஹஸ்பண்டும் நானும் தான் இந்த வேலை செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிடுங்கினது எல்லாம் எடுத்து வெளியால் போய் குப்பையிலெல்லாம் எரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா நாங்கள் இருக்கிற இடத்துல ஃபயர் பெர்மிட்டுக்கு அலவுட் இருக்குது. ஓப்பன் ஃபயர் நாங்கள் செய்யலாம். சிட்டியில் இருக்கிறாங்க செய்ய முடியாது. அதனால் நாங்கள் இருக்கிற இடத்த இதை இப்படித்தான் நாங்கள் எங்களோட குப்பையிலெல்லாம் எரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா நாங்கள் இருக்கிற இடம் வந்து இது கூட வந்து ஏக்கர் கணக்கில் காணிகள் இருக்கிறபடியா இந்த இடத்துல இப்படித்தான் நீங்கள் குப்பையில் எரிப்பினா. அதுக்காக வேண்டி நாங்கள் சேஃப்டி எல்லாம் பார்த்து தான் செய்ய வேணும். அதுக்கான டைம் எல்லாம் இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல இது விடிய 8 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள்ளே நாங்கள் எரிக்கலாம். அதோடு நாங்கள் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்க வேணும். இயருக்கு நாங்கள் பெர்மிட் அப்ளிகேஷன் செய்து அதுக்கான பேமெண்ட் கட்டிட்டு தான் நாங்கள் இந்த ஃபயரை நாங்கள் பிட்டில் போட்டு எரிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நிறைய கண்டுகள் எங்களுக்கு காஞ்சிருக்குது. அதோடு நானும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்கிறேன். புதுசாக யாரும் பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் மோர் வீடியோஸ் போட தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு செல்லப்பிராணி இவாக்கு பேர் ஐவரி. இவா எங்களோட வீட்டை காட் பண்ணிக்கொண்டே இருப்பா. எங்களோட வீட்டு டிரைவேல யாருமே வர முடியாது. யாரும் டேர்ன் பண்ணி சில நேரங்களில் மாறி போச்சுனோம்னா உடனே ஓடி போய் குழைச்சிட்டு வருவா. அப்படி எங்களை சரியாக நேசிக்கிற ஒரு செல்லப்பிராணி தான் இவா. எனது ஹஸ்பண்டை வந்து நல்லாவே கவனித்து வச்சுருப்பா. எங்கே போகிறாரு எங்கே வாராருண்டு. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம் கிடையாது. பாருங்க, அவளுக்கு நடுவெல்லாம் பேட் பண்ணி கொண்டு இருக்க வேணும். அப்படி ஒரு செல்லம் எங்களுக்கு. ஷீஸ் வெரி கியூட் அண்ட் ஷீஸ் வெரி கேரிங். எங்களை நல்லாவே டேக் கேர் பண்ணவா, காட் பண்ணி கொண்டே இருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குப்பை எல்லாம் எரிஞ்சு கொண்டு இருக்குது. இது நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு. உங்களுக்கு நானும் அதை ஷேர் பண்ணுறேன். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கனடாவில் சம்மர் ஒரு 3-4 மாத காலம்தான். அதை நாங்கள் வீட்டருக்கு குளிர்க்க இருக்காமல் நாங்கள் அப்படி சம்மர் நேரங்களில் வெளியில் வந்து வேலைகள் செய்கிறது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். யாராவது உங்கள்கிட்ட சின்னனா ஒரு தோட்டம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன இடத்துல தானே நீங்கள் இப்படி ஒரு கார்டன் ஒர்க் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். நல்ல ஒரு ஃபேமிலி குவாலிட்டி டைம் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணதாகவும் இருக்கும். பார்த்தீங்களா எங்களுடைய இப்படித்தான் போயிடுச்சு. இன்றைக்கு இன்னும் கார்டன் ஒர்க் நிறைய இருக்குது செய்கிறதுக்கு. நாங்கள் நிறைய பிளான்ஸ் எல்லாம் செய்து வச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த இயர் செய்கிறதுக்கு. இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு இருப்பேன். இந்த குப்பையெல்லாம் வந்து நாங்கள் முதலே சேர்த்து வச்சுருந்தது. சும்மா நாங்கள் ரீசைக்கிள் பண்ணாமல் வச்சுருந்ததெல்லாம் நாங்கள் இதுக்குள்ள போட்டு எரிக்கிறோம். நல்ல ஜக ஜோலியாக எரியுது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஐவரி வந்து என் ஹஸ்பண்டுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் திரிஞ்சு கொண்டே இருக்கிறா. வேறு அங்கேயும் போக விட மாட்டா. அப்படித்தான் அவள்
எனக்கு தெரியலை நாங்கள் இதை பாவிப்போமா இல்லையாண்டு. ஆனால் நாங்கள் திருப்பி இந்த முறை புதுசாக வெங்காயம் போடத்தான் போகிறோம். எங்களோட குப்பையில் எல்லாம் நல்ல வடிவாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே இருந்து எங்களோட மகள் 2 பேரும் இருந்து பார்த்து கொண்டு வந்துட்டு தாங்களும் வெளியில் வந்துட்டோம். ஹாய் லக்ஷ்மி. இனி எனது சின்ன மகள் ஐவரியோட விளையாடுவோம். ஓகே, ப்ளே வித் ஹர். 2 பேரும் நல்லா விளையாடுவினோம் வெளியில் வந்தோம். எனக்கு சரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த வெதரை பார்க்க. நாங்கள் சரியான ஒரு எனர்ஜாட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சம்மருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெதராகவும் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் நாங்கள் வெளியில் வந்து இந்த வெதரை என்ஜாய் பண்ணுறோம். இது எங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் சரியான ஒரு ப்ளஸ் தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இப்படி எங்களால் இந்த இயரும் எங்களுக்கு கார்டனை செய்யத்தக்கனையாக இருக்க போகுதுன்றதை நினச்சி ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைண்ட் யூ வெல் அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குமென்று நம்புகிறேன். இது மோர் ரிலாக்ஸிங்காகவும் இருக்குமென்று நான் நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு வெதருக்கு நல்ல ஒரு ஹொட்டாக டீ குடித்தாலும் நல்லா இருக்கும். எங்களுக்கு சம்மராக இருந்தானே விண்டராக இருந்தானே எங்களுக்கு டீ முக்கியம். நாங்கள் டீ குடித்து பழகிட்டோம். அதனால் நான் ஒரு டீ வீட்டுக்குள்ளே போய் செய்ய போகிறேன். இவை எல்லாரும் தங்களோட பாட்டில் வீட்டில் வெளி வேலையை செய்யட்டும் விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே பார்க்க போகிறேன். Careful. Who is coming? Can you go check it? I heard somebody coming. Go check it. ஓகே, இப்போ நாங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீ செய்துட்டோம். நாங்கள் வெளியிலேருந்து குடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நீங்கள் உங்களோட டீயை என்ஜாய் பண்ணுங்க. வெதர் இஸ் கம்மிங். இப்போ பாருங்க, இவைய 2 பேரும் விளையாடினோம். இப்படித்தானே வேண்ட விளையாட்டு இன்றைக்கு உங்களுக்கு. இனி ஐவரி எல்லாம்